பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 5 முதல் 7 அதிகாரங்களிலுள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 5வது அதிகாரத்திலே முதல் 4 வசனங்களிலே பறக்கும் சுருளை குறித்து ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற பாவிகளுக்கு எதிராய் வரும் தேவ நியாய தீர்ப்பையும் சாபத்தையும் இந்த பறக்கும் புஸ்தக சுருள் குறிக்கிறது. தேவன் இரக்கமுள்ளவரும் நீடிய பொறுமையுள்ளவருமாயிருந்தாலும் துன்மார்க்கரை விரைவிலே அழிக்கும் அவரது நியாய தீர்ப்பின் காலம் வருகிறது. கிருபையின் காலம் என்றாவது ஒரு நாள் அது முடிவுக்கு வரும். மகா உபத்திரவத்தின் காலத்திலே நியாய தீர்ப்பின் இறுதி நிறைவேறுதல் உண்டாகும் என்பதை இந்த தரிசனம் காட்டுகிறது. அடுத்தது 5ஆம் அதிகாரம் முதல் 5ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரைக்கும் ஒரு கூடையினுள் ஒரு ஸ்திரீ இருந்து காரியங்களை செய்கிறதான ஒரு தரிசனத்தை அங்கே தீர்க்கதரிசி பார்க்கிறார். தேசத்து மக்களின் பாவத்தையும் ஒழுக்கக்கேட்டையும் ஒரு மரக்கால் குறிக்கிறது. இந்த மரக்காலில் இருந்த ஸ்திரீ விக்கிரகாராதனைக்கும் எல்லாவித துன்மார்க்கத்துக்கும் அடையாளம். அவள் அந்த மரக்காலில் சிறையாக்கப்பட்டு கனமுள்ள ஈய மூடியால் அந்த மரக்கால் மூடப்பட்டு அவள் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டாள். பாபிலோன் சாத்தானின் ஆதிக்கத்திலிருந்து தேவனற்ற உலக அமைப்பை குறிக்கிறது. தேவனது மக்களில் காணப்பட்ட துன்மார்க்கர் தண்டிக்கப்படுவது மட்டுமல்லாமல் தேசத்திலிருந்து நீக்கப்படுவதும் வேண்டியதாயிருக்கிறது. நம்முடைய சபைகளிலிருந்து பாவமும் துன்மார்க்கமும் நீக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் தேவன் அவரது ஆவியை நம்மை விட்டு நீக்கிவிடுவார். அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் மற்றும் 3வது அதிகாரங்களில் சபைகளில் உள்ள காரியங்களை குறித்து நாம் பார்க்க முடியும். கடைசி காலத்தில் தேவன் இப்பூமியிலிருந்து பாவத்தை நீக்குவார். பின்பு இயேசு கிறிஸ்துவானவர் தம் மகிமையில் தம் மக்களோடு ஆளுகை செய்வார். 6வது அதிகாரத்திலே 4 ரதங்களை குறித்ததான தரிசனம் கொடுக்கப்படுகிறது. இங்கே தன்னுடைய இது 8வது தரிசனத்திலே 2 வெண்கல மலைகளுக்கு நடுவில் 4 யுத்த ரதங்களை சகரியா கண்டார். ரதத்தின் குதிரைகளின் சிவப்பு நிறம் யுத்தத்தை குறிக்கிறது. ரதத்தின் குதிரையின் கருப்பு நிறம் பஞ்சத்தையும் மரணத்தையும் குறிக்கிறது. ரதத்தின் குதிரைகளின் புள்ளிகள் கொண்ட சிகப்பு நிறம் கொள்ளை நோயை குறிக்கிறது. வெள்ளை நிற குதிரைகளால் இழுக்கப்பட்ட ரதம் தேவ நியாய தீர்ப்பை நிறைவேற்றவர்களுக்கு கிடைக்கும் மகிமையான ஜெயத்தை குறிப்பதாக வேத பண்டிதர்கள் கருதுகிறார்கள். இங்கு 4 ஆவிகளும் உண்மையில் தேவதூதர்களாகும். தேவனுடைய சத்துருக்களுக்கு எதிராக வரும் நியாய தீர்ப்பைத்தான் வெண்கல பர்வதங்களும் இந்த யுத்த ரதங்களும் காண்பிக்கின்றன. யுத்த ரதங்களும் அவைகளில் சவாரி செய்தவர்களும் வடதிசைக்கும் தென் திசைக்கும் நேராய் சென்றார்கள். இத்திசைகள் பாபிலோனையும் எகிப்தையும் குறிக்கின்றன. காலங்களின் முடிவிலே தேவன் அழிக்கப் போகும் வடதிசை வல்லமைகளையும் தென்திசை வல்லமைகளையும் தேசங்கள் குறிக்கின்றன. தொடர்ந்து 7வது அதிகாரத்திலே அங்கே ஒரு உபவாசத்தை பார்க்கிறோம். ஆனால் தேவனாகிய அந்த உபவாசத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை.
அது நீதியும் இரக்கத்தையும் ஆண்டு விரும்புகிறார். ஒவ்வொரு வருடமும் 7ஆம் மாதத்தில் மீட்கப்படும் நாளுக்கான ஒரு உபவாச நாளை நியமிக்கும்படி தேவனது நியாயப்பிரமாணம் கூறியது. ஆனால் நேபுகாத்து நேச்சாரின் சேனைகளால் ஆலயம் அழிக்கப்பட்டதை நினைவு கூறும்படியாய் 5ஆம் மாதத்திலும் ஒரு உபவாச நாளை யூதர்கள் ஆசரித்து வந்தார்கள். இப்பொழுது ஆலயம் மீண்டும் கட்டப்படுவதால் அந்த உபவாச நாளை கடைபிடிக்க வேண்டாம் என்று அவர்கள் வேண்டாமா என்று குழம்பிய ஒரு நிலைமையில் இருந்தார்கள். அவர்கள் சரியான முறையில் உபவாசிக்கவில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை வந்தது. அங்கே அந்த அவருடைய உபவாசம் கடமைக்காய் செய்யப்பட்டது. தேவனுக்கும் அவர் நீதிக்கும் எந்த விதமான தாகமோ பசியோ அவர்களிடம் இல்லை. ஏசாயா போன்ற தீர்க்கதரிசிகளுக்கு மக்கள் செவி கொடுத்து உபவாசித்து தேவனுக்கும் பிறருக்கும் முன்பாக நீதியோடும் பரிசுத்தத்தோடும் வாழ கிருபைக்காக ஜெபிப்பது அவசியமாக இருக்கிறது. அங்கே 12வது வசனத்தில் பார்க்கிறோம், நான் கூப்பிட்ட பொழுது அவர்கள் எப்படி கேளாமற் போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிட்ட போது நானும் கேளாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்று எச்சரிப்பு தருகிறார்.